நேற்று வந்து நம்மளோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ப்ளஸ் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி லான்ச் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். ஸோ அப்புறம் அங்கேருந்து தான் நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஹாவ் a quick reviews on the yesterday sessions, right? ஸோ யூஸ்வலாக நேற்று பண்ண மாதிரி தான். ஸோ அகெயின் we are going to be create a instance now. Let me create one instance here. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஆல் சர்வீசஸில் போயிட்டு தென் I think yes. screen is full alla. Let me share my screen. I think. Yeah. So AWS உள்ள நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு ஸோ ரைட் ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் லாகின் த்ரூ யுவர் அக்கௌண்ட். ஐ மீன் இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணலாம். அப்படி ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஐடி இருக்கும். ஸோ அக்கௌண்ட் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபார் EC2 இன்ஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சர்வீசஸில். ஸோ நீங்கள் இங்கே கார்னரில் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல் சர்வீசஸில் போயிட்டு நீங்கள் EC2 ஆக்சுவலாக இந்த அல்பபெட் ஆர்டரில் ஈல தான் இருக்கும். அது ஆக்சுவலாக எப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே சர்ச்சில் அடிக்கலாம். சப்போஸ் இங்கே உங்களுக்கு விசிபிள் இல்லை அப்படின்னா சிம்பிளாக EC2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வரும். ஸோ இதுதான் EC2 சர்வீசஸோட டேஷ்போர்ட். ஓகே, ஸோ இது நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஸோ இந்த டேஷ்போர்டில் நீங்கள் போயிட்டு இன்ஸ்டன்ஸை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ delete all the security groups here. It's a old one. So it will be getting deleted. ஸோ இது சம்திங் இது கூட அசோசியேட் ஆகிருக்கும் கரண்ட்டில். ஸோ ரீசெண்டாக delete பண்ண இன்ஸ்டன்ஸில் அதனால் அது எல்லாம் delete ஆகலை. ஸோ பை லேட்டர் அது ஆட்டோமேட்டிக்காக delete ஆகிடும். ஸோ ஹியர் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கிளியர் ஆகும்போது தான் டெர்மினேட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. அதனால தான் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக delete ஆகிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களால் அதை delete பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட் மீ கோ டு த டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டில் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுப்போம். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சர்வர் வந்து லினக்ஸ். I'm going to create a Linux server. One second. ஹலோ, என்னாச்சு? டீம்ஸ்க்கா? இல்லை, அது ஆக்சுவலாக அது 40 மினிட்ஸில் செஷன் எண்ட் ஆகிடுது. நீங்கள் டீம்ஸில் ஜாயின் பண்ணுங்களேன். அதே சேமில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே. இல்லை, நேற்று ஷேர் பண்ணி மெயில் செக் பண்ணலையா நீங்கள்? அப்படி அவங்க மெயில் ஐடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் எனக்கு இன்னொரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ரீஆட் பண்ணுறேன். ஓகே 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 பாரு. ஓகே, சாரி. So just you want to give the name, right? So as usual I'm going to give the name Linux server. So Linux server தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அமேசான் லினக்ஸ். ஆக்சுவலாக எஸ்டர்டே நம்ம லினக்ஸ் லான்ச் பண்ணப்போ நம்மளால் லாகின் பண்ண முடியல. கரெக்ட். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம புட்டியில் வந்துட்டு சம் இஷ்யூ. அது வந்து அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமாக்கா அது ஸ்டார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். பஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங், ரைட்? ஸோ தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு கிரியேட் எ லினக்ஸ் மிஷின் அகைன். ஸோ லினக்ஸ் மிஷினில் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்க்காக நம்ம சூஸ் பண்ண போகிறது சேம் தான். ஃப்ரீ டயர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஸ்வல். ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் ஃப்ரீ டயர்
here. இப்போ நேற்று வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கீபேர் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணோம். ஸோ நவ் we are going to use the same keypair. ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கீபேரே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நோ நீட் டு கிரியேட் ஒன். ஓகே, ஸோ நீங்கள் பழைய கீபேரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே கீபேரை வந்துட்டு ஒன்லி லினக்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் நான் வந்து லினக்ஸ் இது வந்து ஜஸ்ட் நேம் தான். ஓகே, நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரே கீபேரை மல்டிபிள் சிஸ்டம் விண்டோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ லினக்ஸ் கீபேர் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் செக்யூரிட்டி குரூப். ஸோ இதை வந்து நம்ம எஸ்எஸ்ஹெச்சில் தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி ஐ மூவ் பண்ணிங்க எஸ்எஸ்ஹெச் போர்ட் ஃப்ரம் எனிவேர். ஓகே, as I mentioned, it is not a mandatory. ஓகே, ஐ மீன் எனிவேர்னு நம்ம கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் செக்யூரிட்டி ரீசனுக்காக. பட் இப்போதைக்கு அது பிரச்சனை கிடையாது, டெஸ்டிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பி லான்ச் தி இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ யூஸ்வலி இட்ஸ் டேக் some time. So let me go to the instance. This is which is the second one. Ignore the second one. This is an terminate state, and the currently we are created one, right? This is the current one, Linux server, which one we are created. Okay. So in the status வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து currently வந்து initialization அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் ரெண்டு விதமாக ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஒன்று லெட் மீ ஓப்பன் நோட் பாக்ஸ். அதாவது 2x2 check fast. I think let me change the I think now you can see that, right? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3x3 செக்ஸ். ஸோ இதில் வந்து பாஸ்டுன்னு வரும், இல்லை ஃபெயில்டு அப்படின்னு கூட வரும். சம்டைம்ஸ் வந்து யூ கேன் சி பாஸ் ஆர் ஃபெயில். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மூணு விஷயங்களை செக் பண்ணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு செக் வந்து சிஸ்டம் ஹெல்த். ஸோ சிஸ்டம் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு எரர் காட்டும். செகண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் லெவலில் செக் பண்ணும். ஐ மீன் அந்த விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பிசிக்கல் ஹார்ட்வேர் சம்திங் ரிலேட்டட் செக்ஸில். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு இஷ்யூ வரலாம். அதாவது ஓஎஸ் லெவல்லையும் இஷ்யூ இருக்கும், இல்லைனா பிளாட்ஃபார்ம் லெவல்லையும் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு இந்த 2x2 செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் எது ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு அது லான்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஸோ இது வந்து ஆட்டோ ரெக்கவர் ஆகும். யூஸ்வலாக வந்துட்டு அதுவே வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ நீங்கள் மேனுவலாக எதுவும் ஃபஸ்ட்டு செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரீபூட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா. பட் வாட் இஸ் 3x3 செக் அப்படிங்கிறது எல்லாம் இன்னொன்று இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இபிஎஸ் வால்யூம் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் அடிஷ்னல் வால்யூம் அதில் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் இபிஎஸ் வால்யூம்னு சொல்லுவோம். இந்த இபிஎஸ் வால்யூமும் வந்துட்டு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு அது அடிஷ்னலாக நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து 3x3 செக் அப்படின்னு சொல்லி வரும். இதில் எது ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் லான்ச் பண்ண முடியாது. இதில் நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ரீபூட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீபூட் பண்ணலாம். ரீபூட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் வெயிட் சம் மோர் டைம். ஏன்னா ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ரெக்கவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஆட்டோ ரெக்கவர் மோடில் அதுவாக ரெக்கவர் ஆகிக்கிறோம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டாப் அண்ட் ஸ்டாப் பண்ணலாம், நீங்கள் ரீபூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஆட்டோ ரெக்கவரியாக்கு வந்து சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு அலர்ட் வரணும், இந்த மாதிரி ஆட்டோ ரெக்கவரி அது ஏதோ சடனாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அந்த ஆட்டோ ரெக்கவரி மோட் அதுவாகவே எனேபிள் ஆகி ரெக்கவர் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா அலாரம்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அலாரம் எல்லாம் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றது நம்ம வரப்போகிற இதில் பார்ப்போம். இதெல்லாம் தாண்டியுமே உங்களுக்கு
எந்த ஒரு இதுவுமே வரல, சப்போஸ் வந்து அப்டேட்டுமே வரல, இன்ஸ்டன்ஸ் வந்து டவுன்லேயே இருக்குது அப்படின்னா, தென் யூ கேன் கோ அண்ட் ரைஸ் ஏ AWS சப்போர்ட் கேஸ். ஓகே, ஸோ AWS சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா தென் டெடிகேட்டட் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதை செக் பண்ணிவிட்டு தே வில் கிவ் சம் அப்டேட்ஸ். இது ஃபர்தர் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஐ ஹாவ் சம் கம்பேரிசன் இருக்குது. So this one is a comparison for this. Okay. ஸோ இந்த 2x2 செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செக்கும் இன்ஸ்டன்ட் செக்கும் வரும், இபிஎஸ் வால்யூம் செக் வராது. ஸோ இபிஎஸ் வால்யூம் நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணியிருக்கீங்க பண்ணாலும் அது வந்து 3x3 செக்குக்கு போயிடும். அடிஷ்னல் இபிஎஸ் வால்யூம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஹெல்த் செக் இன்ஸ்டன்ஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு வரும். ஸோ க்ளவுட் வாட்ச் அலாரம் இதுக்கு மேஜராக இருக்காது. ஸோ நீங்கள் மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோ ரெக்கவர் வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபர்தர் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல். ஸோ எங்கே நம்ம ரீபூட் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ஷன் இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு இங்கே நீங்கள் போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரீபூட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீபூட் ஆகும். நார்மலாக உங்களோட மிஷின் எப்படி ரீபூட் ஆகுதோ அந்த மாதிரி ரீபூட் ஆகும். அஸ் யூஸ்வல் இந்த டெர்மினேட் அண்ட் டெலிட்டுங்கிறது யூஸ்வலாக டெர்மினேட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரத்தில் டெலிட் பண்ணிடும். ஸோ கரண்ட்லி இந்த செகண்ட் ஒன் இஸ் அன் டெர்மினேட்டட் ஸ்டேட். ஸோ இதுதான் ஆக்சுவல் ஸ்டேட். ஸோ லெட் மீ ரெஃப்ரெஷ் த பேஜ் ஹியர். ஓகே, நவ் உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி வந்து இந்த கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் கனெக்ட். ஓகே, ஸோ கனெக்டில் போயிட்டு SSH கிளைண்ட். ஸோ இந்த SSH கிளைண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் த பப்ளிக் DNS ஆர் யூ கேன் யூஸ் திஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் த யூசர் நேம், ரைட்? ஜென்ரலாக வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூசர் நேம் வந்து EC2-user. விண்டோஸ்க்கு லான்ச் பண்ணும்போது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற யூசர் ஐடி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது இல்லாமல் சம் அதர் வால்யூம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குமே வந்து டிஃபால்ட்டான யூசர் ஐடி இருக்குது. ஸோ ஐ வில் ஷேர் தட் யூசர் ஐடி ஹியர். ஐ திங்க் யூ கேன் செக் தட் அந்த அமேசானோட AMI இருக்கு இல்லையா? AMIயோட டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தெரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த EC2 யூசர்ஸ் நான் அது உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். லெட் மீ கனெக்ட் ஃபர்ஸ்ட் ஹியர். ஸோ இந்த URL ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக புட்டி ஜென்னில் போயிட்டு நம்ம என்ன பெம் ஃபைலில் வந்து யூஸ்வலாக நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியலனா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ linux.bem தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் லோடு கொடுத்துட்டு ஐ திங்க் லினக்ஸோட PPK ஃபைல் ஆல்ரெடி நம்ம கன்வெர்ட் பண்ணதே இருக்குது. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம் ஹியர். அப்போ நம்ம பண்ண தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அந்த லினக்ஸோட பெம் ஃபைல். ஸோ இந்த பெம் ஃபைலில் வந்து PPKயாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒன்ஸ் இதை நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வார்னிங் இது ஓகே கொடுத்துட்டு சேவ் ஏ ப்ரைவேட் கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். அங்கே போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து PPK ஃபார்மேட்டில் இருக்கும். யூ கேன் கிவ் எனி நேம் ஹியர். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி பண்ணதுனால இதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு தென் லெட் மீ கோ அண்ட் ஓப்பன் ஏ புட்டி. ஓகே, ஸோ இந்த புட்டியில் நீங்கள் இந்த URL காப்பி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த EC2 யூசர்ன்ற யூசர் ஐடியோட. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் கோ டு த SSH. ஸோ SSHல அத்தன்டிகேஷன்ஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த அத்தன்டிகேஷன்ஸில் இங்கே க்ரிடென்ஷியல்னு இருக்கு இல்லையா, இந்த க்ரிடென்ஷியலில் போயிட்டு ஆக்சுவலாக இது வந்து நியூ விண்டோ. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் அத்தன்டிகேஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது, பட் இப்போ வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இது நான் ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது எங்கே வச்சுருந்தோம்னா ஆக்சுவலி நான் வந்து Day 2ல் வச்சேன். ஸோ இந்த லினக்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஓகே ஜஸ்ட் கிளிக் அண்ட் ஓகே accept this one. Okay, now it will be allow you to entering into the server. Okay.
ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சர்வர் ரீச் ஆகுது. ஓகே ரைட். இது வந்து நம்ம இருக்கிறது வந்து இப்போ அமேசானில் லான்ச் ஆகியிருக்கக்கூடிய ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கூட. ஓகே ரைட். ஸோ நம்ம நேற்று எப்படி வந்து விண்டோஸ் லான்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து எப்படி லினக்ஸை வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்ட். ஓகே. ஓகே. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் லெவலில் வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ரீஸ்டார்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்? ஸோ எப்பப்பெல்லாம் பில்லிங் வந்து ஜென்ரேட் ஆகும்? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே கரெக்ட். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட்டு வந்து உங்கள் சிஸ்டமை பவர் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஒரு பிசி இருக்குது, சர்வர் இருக்குன்னா அதை வந்து ஷட் டவுன் பண்ணுற மாதிரி. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இபிஎஸ் வால்யூம் ஏதாவது அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பெருசாக இம்பேக்ட் இருக்காது. பட் இன்ஸ்டன்ஸில் டெம்பரவரி ஸ்டோரேஜ் சடனாக நீங்கள் ஷட் டவுன் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிற டேட்டா வந்து லாஸ் ஆகும். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணுற மாதிரி. பில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டருக்கான பில்லிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இந்த எலாஸ்டிக் ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோரேஜுக்கானது ஸ்டில் வந்து உங்களுக்கு பில்லிங் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணி மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஓகே. இது வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் இல்லை பர்டிகுலராக இதோட சர்வீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணணும், மற்ற சர்வர்ஸ் வந்துட்டு ரன் ஆனால் போதும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இல்லை மெயின்டெனன்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுங்க ரன்னிங்கில் இருக்கிறதுனால ஸ்டார்ட் வந்து ஹைடாக இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, யூ காட் திஸ் ஆப்ஷன். ஓகே. ஸோ ரீபூட் அப்படிங்கிறது இஸ் நார்மலி நீங்கள் பண்ணக்கூடிய ரீபூட் ஆப்ஷன் தான். பட் டெர்மினேட் அப்படின்றது வந்து பர்மனெண்ட்லி டெலிட் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இதோட ரூட் வால்யூமும் கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிரும். பர்மனெண்ட் நீங்கள் டெலிட் பண்ணும்போது ரூட் வால்யூம் ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸ் யூ கேனாட் ரெக்கவர். ஒன்ஸ் வந்து நீங்கள் டெலிட் கொடுத்துட்டீங்க திரும்பி நீங்கள் அதே இன்ஸ்டன்ஸை திருப்பி எடுத்துக்கிட்டு வர முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் இதை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வரதில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. ஸோ ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த இபிஎஸோட எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் சொல்லுவோம், இதுதான் இபிஎஸ். ஸோ இதையே நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான். அப்படி இல்லைனா இந்த இபிஎஸும் சேர்ந்து நீங்கள் இதை டெலிட் பண்ணும்போது டெர்மினேட் பண்ணும்போது டெலிட் ஆயிரும். ஸோ யூ cannot go and recover your data. ஓகே. ஸோ இது ஒரு இது நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ஒருவேளை பேக்கப் வேணும்னா நீங்கள் பேக்கப் எடுத்துக்கிட்டு தான் டெலிட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இபிஎஸ் ப்ளஸ் அதோட கம்ப்யூட் எல்லாத்துக்குமே ஆன பில்லிங் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இது மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து எனக்கு இதுவுமே இது தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த சர்வீஸ் எண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற டைம் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது தவிர உங்களுக்கு இதில் பெருசாக யூஸ் இருக்காது. ஓகே. ஸோ லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் த வெப் சர்வர். ஸோ இது நம்ம இப்போதைக்கு வந்து ஸோ கீழே இருக்கிறது வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்மு. நம்ம ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்முக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சர்வரை வந்து ரன் பண்ணியிருப்போம். ஸோ இது மேலே இருக்கிறது வந்து நம்ம சர்வர் அப்படின்னா ஐ மீன் ஒரு மெஷின். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அ சர்வர், இது ஒரு மெஷினு. ஸோ இந்த மெஷின் வந்து இப்போ நான் விண்டோஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே நம்ம இதோட டாப்பில் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம், என்ன சர்வர் ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வெப் சர்வரை வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் வெப் சர்வர் அப்படின்னா இப்போ யூஸ்வலாக வந்துட்டு ஒரு வெப்சைட்டை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு
பர்டிகுலராக ரெஸ்பான்ஸ் ஐ மீன் அந்த வெப் இப்போ நீங்கள் ICICI.com ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுதான் மெயினாக பார்க்கக்கூடிய வெப் சர்வர். அதுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா HTTP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டோகால் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த HTTP சர்வர்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சர்வர் இந்த மாதிரி சில மெயினான சர்வர்ஸ் எல்லாம் இருக்குது. IISன்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், அந்த சர்வர்ஸ் எல்லாம் எப்படி லான்ச் பண்ணுறதுன்றது. இல்லைனா HTTPD by அப்பாச்சின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த HTTP டீமான் அப்படின்னு ஒன்று இருக்குது. HTTPD அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டீமான் சர்வர்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெப் சர்வருக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ நம்ம இது எப்படி வந்து வெப் சர்வரை வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு வெப் சர்வர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். So let me go to the putty. So I don't know why it is getting. Let me restart this. Okay, now it is connected. ஓகே, நான் கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு சம் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐ வில் போஸ்ட் த கமாண்ட் இன் த சேட். ஓகே, ஸோ இந்த கமாண்டை வந்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ திங்க் ஹோப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் த சேட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேர் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த கமாண்டை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து let me try this command. இந்த லினக்ஸில் வந்து repository அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து சூப்பர் யூசருக்கு போகிறதுக்காக சூடோ சூப்பர் யூசர் அப்படின்னு சொல்லி சூப்பர் யூசருக்குள்ளே போயிட்டு repositoryன்னு சொல்லுவாங்க. ஸோ repository வழியாக தான் நீங்கள் வந்து இதில் ஏதாவது சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ நான் இப்போ repository அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஆல்ரெடி அப்டேட்டடாக இருக்கிறதுனால நத்திங் டு டூ, டிபெண்டன்சிஸ் ஆர் resolved and it is I'm getting complete message here. ஓகே, ஸோ இதுக்கப்புறமாக இந்த repository இருந்து இந்த அப்பாச்சியோட HTTPD சர்வரை வந்து நான் இந்த லினக்ஸ் மிஷினுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் கெட்டிங் கம்ப்ளீட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான டிபெண்டன்சி சர்வீசஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள் வே, ஒரு சின்ன கமாண்ட் மூலமாக யூ கேன் ஏபிள் டு இன்ஸ்டால் ஆல் த டிபெண்டட் சர்வர்ஸ் everything. நீங்கள் வந்து HTTPயோட கோர் சர்வர்ஸ், ஃபைல் சிஸ்டம், டூல்ஸ், ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணும். கம்ப்ளீட் பேக்கேஜை வந்து அது இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, ஸோ இது மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பி கிரியேட்ஸ் அ ஃபோல்டர். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக இது போயிருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஒரு பர்டிகுலராக இது ஆட்டோமேட்டிக்காக இந்த HTML அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டருக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு பாத். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத்துக்குள்ளே போயிட்டேன், HTML அப்படிங்கிற ஒரு பாத்துக்குள்ளே போயிட்டேன். அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா
ஒரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபைலுக்குள்ளே நான் எனக்கு என்ன கண்டென்ட் தேவையோ, ஐ மீன் அந்த ஒரு வெப் கண்டென்ட்டில் எனக்கு ப்ரௌஸ் பண்ணும்போது என்ன வேணுமோ அதை வந்து நான் ஜஸ்ட்டு அதில் பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, நான் சிம்பிளாக வந்து வெல்கம் டு டிட் நைட் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நான் அனுப்பின ஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் கூகுள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பை கூகுள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் வேறு நீங்கள் என்ன வேணாலும் அதை எழுதிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறதுல வந்து நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி எக்கோ அப்படின்னு கொடுத்து நான் சம் சென்டென்ஸ் வந்து நான் போட்டு அதை வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து சேவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் என்ன இருக்கோ அதில் என்ன நீங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் ரன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த HTTPD சர்வீஸ் அதை வந்து நான் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அதோட கான்ஃபிக் டீட்டெயில்ஸையும் check config HTTPD on. ஸோ இந்த கமாண்டும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் enable the service. ஓகே, it is to enable the HTTP services and it is got enabled. ஓகே, ரைட். இப்போ சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ரைட், ஓகே, let me go and check. ஓகே, ஸோ இதோட பப்ளிக் டிஎன்எஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இதோட பப்ளிக் டிஎன்எஸ், இந்த சர்வரோட பப்ளிக் டிஎன்எஸ். லெட் மீ காப்பி திஸ். என்னோட ப்ரௌசரில் போயிட்டு அந்த இதை கொடுத்தேன் அப்படின்னா இந்த யூஆர்எல். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணது ரீச் ஆகலை. ஸோ டியூ காய்ஸ் எனி ஐடியா எதனால வந்து ரீச் ஆகலை? நான் சர்வர் ரன் பண்ணிட்டேன். ஸோ அந்த சர்வரை ரன் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஒரு வெப் பேஜும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த வெப் பேஜ்? இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் பேஜும் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். லெட் மீ போஸ்ட் த கோட் ஹியர். ஓகே, ஸோ இதுதான் நான் க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இட் வில் ஷோ திஸ் மெசேஜ் டு த சர்வர். ஸோ நீங்கள் அந்த பப்ளிக் டிஎன்எஸை ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது லான்ச் ஆகிருக்கும். ஏன் இது வரல அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு த இன்ஸ்டன்ஸ் அகைன். ஸோ இந்த செக்யூரிட்டி இன்ஸ்டன்ஸில் இந்த சர்வரோட இன்ஸ்டன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செக்யூரிட்டி. ஸோ நம்ம செக்யூரிட்டியில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோவ் பண்ணது ஒன்லி டிசிபியோட போர்ட் நம்பர் 22. இது வந்து அதை டெல்நெட் SSH பண்ணுறதுக்கான போர்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கேன். வேறு யாரும் எந்த ப்ரோட்டோக்காலையும் நம்ம அலோவ் பண்ணல. ஸோ வேறு எந்த ப்ரோட்டோக்கால் வழியாகவும் யாரும் இதை ரீச் பண்ண முடியாது. அப்போ நம்ம ப்ரௌசரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெப் சர்வரை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வெப் சர்வருக்கான போர்ட் என்ன? ஒன்று வந்து HTTPக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 80. இதுவே செக்யூர்டாக இருக்குது HTTPSக்கு போட்டோம் அப்படின்னா போர்ட் நம்பர் 443. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே அலோவ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு போகணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணியிருக்க செக்யூரிட்டி குரூப். இது எங்கே பார்க்குறதுனா நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஸோ இங்கேயே வந்து ரைட். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே கீழே இந்த செக்யூரிட்டியில் நம்ம எப்படி போனோமோ அதே தான் பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதுதான் இதோட செக்யூரிட்டி குரூப், அதாவது லான்ச் விசார்ட் 1 அப்படிங்கிற நேமில் இருக்கிற செக்யூரிட்டி குரூப். ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் போயிருக்கோம். இது இருக்கு இல்லையா, இதுதான் இதோட லான்ச் விசார்ட் 1, இந்த செக்யூரிட்டி குரூப்போட நேம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு எடிட் இன்பாண்ட் ரூல்ஸ். ஸோ இன்பாண்ட் ரூல்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பப்ளிக் நெட்வொர்க்லேருந்து யாராவது இந்த சர்வரை வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ஃபயர்வால் பிளாக் மாதிரி வச்சுருப்போம். ஸோ செக்யூரிட்டி குரூப்புங்கிறது ஒரு ஃபயர்வால் மாதிரி. ஸோ யாரெல்லாம் இதை தாண்டி உள்ளே வந்து இந்த சர்வரை ரீச் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரூல் கொடுத்துருப்போம். ஸோ இவங்க வந்து நான் ஒன்லி வந்து போர்ட் நம்பர் 22 வழியாக தான் உள்ளே ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்கிறதுனால மற்ற வேறு எந்த போர்ட்டில் வந்து ரீச் ஆனாலும் இந்த ஃபயர்வால் வந்து அவங்கள பிளாக் பண்ணிவிடும். அப்போ நான் என்ன சொல்லணும்?
நான் இங்கே வெப் சர்வர் ரன் பண்ணுறேன். ஸோ அவங்க யாராவது போர்ட் நம்பர் 80ல வந்தாங்கனாலோ இல்லை 443ல வந்தாங்கனாலோ நீ அவங்கள உள்ளே அலோவ் பண்ணு, அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் எடிட் இன்பாண்ட் ரூல்ஸ் போயிட்டு யூ வாண்ட் டு ஆட் அ ரூல். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே ப்ரோட்டோகால்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி இப்போ நீங்கள் டிஎன்எஸ் சர்வர் ரன் பண்ணுறீங்கன்னா அப்போது டிஎன்எஸ் போட்டு நீங்கள் அலோவ் பண்ணணும். இப்போ எஸ்எஸ்ஹெச்ன்றதுனால நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ்ஹெச் அலோவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ரெக்யூர்மெண்ட் என்ன, வெப் சர்வர் ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதில் ஹச்டிடிபி அலோவ் பண்ண போகிறோம். ஸோ ஹச்டிடிபி போர்ட் நம்பர் 80. ஸோ யார் இதை அலோவ் பண்ணணும் அப்படின்றது சேம் இங்கே யாரை நான் அலோவ் பண்ணணும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும்னா அசைன் பண்ணலாம். ஆர் நீங்கள் இங்கே மை ஐபி ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த மை ஐபி அப்படிங்கிறது பாருங்கள் 49.37.223.2 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே போயிட்டு வாட் இஸ் மை ஐபி, so here it is showing some public IP address and it is checking for இங்க இருக்கு இல்லையா 49.37.223.216. ஓகே, இது வந்து என்னோடைய ஐபி, அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்குது 216. என்னோட பப்ளிக் ஐபியை எடுத்துக்குது. ஸோ நான் இந்த ப்ரௌசர் வழியாக ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் எந்த பப்ளிக் ஐபி வழியாக நான் ஏடபிள்யூசி ரீச் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துட்டு மை ஐபின்னு கொடுத்தேன்னா என்னோட பப்ளிக் ஐபியை எடுத்துக்குது. ஓகே, ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் ஆட் ரூல் கொடுத்து நான் வந்து சேவ் ரூல் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ரீச் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணது வந்து ஹச்டிடிபிக்கு மட்டும்தான், நாட் ஃபார் எஸ். அப்போ நீங்கள் ஹச்டிடிபி வழியாக மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா என்னோட மெசேஜ் வந்துடுச்சு, வெல்கம் டு சிட்னிட் எம்பவரிங் யுவர் ஃபியூச்சர். ஓகே,